Hello guys, welcome back to our channel Trader Sham Estate. I'm not a certified person. இந்த சேனலில் உங்களுக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்டடி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் ரிவார்டை வச்சுட்டு. ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ த ரூல்ஸ். டிசிப்ளின் மேக்ஸ் மணி. ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும், ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் மணியை உங்களுக்கு தரும். ஸோ இன்றைக்கி எப்படி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்றதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்தராக நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நேற்று வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஸ்டில் வந்து ப்ரைஸ் வந்து 5 AM தொடலை, டச் பண்ணாமல் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் பாசிபிள் 5 AM தொட்டுட்டு ஒரு சைட்வேஸ் கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி எப்படி நடந்துச்சுன்னா 5 AM தொட்டுட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஆல் டைம் ஹையில் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை கிட்ட மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஹை பார்த்திங்கன்னா 52,999, 53க்கு 1 ரூபி கம்மியாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை நம்மளுக்கு வந்து 53,301.10 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ நம்ம எப்படி இன்றைக்கி வந்து மார்க்கெட் 5 மினிட்ஸில் எப்படி போச்சுன்றதை பார்ப்போம். So you can see once again, I think now you can see ஒரு டெக்னிக்கல் ரீஜன் கொஞ்சம் இருக்குது என்னுடைய. ஓகே, ஓகே இப்போ 5 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியா வந்து இந்த ஏரியா என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லெவலில் க்ராஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆக சொல்ல நம்ம பைசைங்க்கான ட்ரேடை வந்து எடுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். மோஸ்ட் ப்ராபபிலி நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போகும்னு பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஓப்பனிங்கே கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஏரியாவில் ஓப்பன் ஆனதுனால அங்கேருந்து டார்கெட்டை டச் பண்ண மறுபடியும் இது 5 AM டச் பண்ண போச்சு. டச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கேண்டில் வித் வால்யூம் இருக்கிறதுனால செகண்ட் கேண்டிலும் ஒரு பிக் கேண்டில் ஆச்சு. 109 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து மூவ் ஆச்சு. ஸோ அந்த 109 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட், இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ட் எல்லா ரெசிஸ்டன்ட்டையும் அடிச்சுட்டு 4th டைம் போகிறதுனால இட் பிரேக் தட் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஒரு நல்ல வால்யூமோட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பை சைடுக்கான இது ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பேசியிருந்தோம் 52,390 ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அந்த ரெசிஸ்டன்ட் லைனையும் ஒரு கேண்டில் பிரேக் பண்ணுச்சு வித் வால்யூம். ஸோ வித் வால்யூமில் 3 கேண்டில் உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 கேண்டிலுமே உங்களுக்கு வித் வால்யூம் வர்றதுனால அந்த டே வந்து உங்களுக்கு ஹையர் ஹை போகிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டை க்ராஸ் பண்ணிடுச்சு, சப்போர்ட்டை ஏற்கனவே வந்துட்டு 5 AM டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துருச்சு.
ஒவ்வொரு கேண்டிலும் வால்யூமும் இன்க்ரீஸாக இருக்குது, ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது ஒவ்வொரு கேண்டிலும். ஸோ இந்த 3 கேண்டில்ஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்டேட்டில் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம புல்லிஷ் பேட்டர்னில் இருக்க எல்லா கேண்டிலையும் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது 9 EMAயாக இருக்கட்டும், சூப்பர் ட்ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், ஈவன் 5 EMA ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எப்படி மார்க்கெட் போச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நல்ல அப் மூவ், ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு, ஒரு ஸ்குவீஸான ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா மார்க்கெட்டை வந்து செல்லர்ஸ் வந்துட்டு கீழே எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வந்தாலும் வாய்ப்பில்லை. எல்லா 5 டைப்லேயும் மார்க்கெட் வந்து மேலே தான் போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் வந்து கிட்டத்தட்ட 1245 மேலே வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து 10:40க்கு இவ்வளோ பெரிய கேண்டில் வர்றதுன்றது ஒரு வித்தியாசமான ட்ரேடிங் டே தான். ஏன்னா வந்துட்டு ஆஃப்டர் மறுபடியும் இவ்வளோ தூரம் ரன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சைட்வேஸில் போயிட்டு ஆஃப்டர் 2 o'clock மேலே வரலாம், இல்லை 1 o'clock மேலே வரலாம், அவ்வளோ பெரிய மூமெண்ட்டு. பட் ஸ்டில் இது வந்து 10:45க்கு அந்த மூமெண்ட் நம்மளுக்கு ஷார்ப்பாகவே கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ்ஸ் நடந்துச்சு, ஒரு ஸ்விங் வந்துச்சு, மறுபடியும் ஒரு டவுன் மூவ்ஸ் ஸ்விங்கோட வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, இங்கே எல்லாமே உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இதுக்கான செட்டப்ஸ் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவோம். ஸோ எப்படி வால்யூமை வச்சு ட்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணலாம், எப்படி இண்டிகேட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் எங்களோட செட்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிகேட்டர் பேஸ்டாக தான் இருக்கும் வித் ப்ரைஸ் ஆக்ஷன். எப்போயுமே ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், நிறைய ஒரு கிளாரிட்டி, ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு இண்டிகேட்டர் பண்ணுற வேலையை வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் என்ன பண்ண முடியும், தவிர்த்து பிகினர்ஸ், இன்டர்மீடியட் பர்சன்ஸ் எல்லாமே ஒரு கண்டிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷனை இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட்டான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளான இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். சார்ட்டில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுல ஒரு மினிமல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அது கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு வித் இண்டிகேட்டர்ஸ், வித் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், அலாங் வித் வால்யூம், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் இந்த சேனலில் தருவோம். அந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணலாம். இன்னும் ஆப்ஷன்ஸ் மச் பெட்டராக ட்ரேட் பண்ண முடியும் அந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் முக்கியமாக கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். அலாங் வித் தட் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களோட டைமிங், டிசிஷன் டைமிங் வந்துட்டு ட்ரேடிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ நேற்றோட இது பார்த்திங்கன்னா இதுதான் பேங்க் நிஃப்டி. இன்றைக்கோட பேங்க் நிஃப்டி இப்படி தான் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி பார்க்க சொல்ல நிஃப்டி வந்து பிக்சர் பர்ஃபெக்டாக ஆக்சுவலாக வந்துட்டு
பார்க்க சொல்ல செல்லிங் நிறைய வந்துடுச்சு. அது 5 EMAயோட டச் பண்ணிவிட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு எண்டிங்கில் நிற்கிது. ஸோ சைட்வேஸ். ஸோ நாளைக்கு அது வந்து எக்ஸ்பைரின்றதுனால செட்டப்ஸ் வந்துட்டு பையிங் செட்டப் வருதா செல்லிங் செட்டப் வருதான்றத நாளைக்கு வேணால் நம்ம வந்துட்டு பண்ண முடியும். பட் ஸ்டில் இன்றைக்கி வந்துட்டு அதை எப்படி என்ன செட்டப்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிலோ 25,363ன்றது ஒரு செல்லிங் செட்டப்புக்கான நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இந்த 5 EMA ரீச் பண்ணிச்சுன்னா செல்லிங் செட்டப்புக்கான எல்லா சான்ஸுமே இருக்கும். பட் மார்க்கெட் ரொம்ப புல்லிஷாக பேங்க் நிஃப்டியில் இருக்கிறதுனால நிஃப்டி வந்து நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 5 மூவிங்கை வந்து தொடர்றது டச் பண்ணுறது தான், அதை பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் அபவ் 25,450 அந்த ரேஞ்சை தாண்ட சொல்ல நீங்கள் உங்கள் பையிங் செட்டப்பை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பிலோ 25,350 ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கும் செல்லிங் சைடுக்கு, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இன் பிட்வீனில் கேப் அப் இப்போ வந்து க்ளோசிங் பிலோன்றதுனா கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பையிங் சைடில் ஷுவராக போகலாம். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கூட நீங்கள் செல்லிங் சைடு ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். பட் லோ பிரேக் பண்ணாலும் ஹையை பிரேக் பண்ணாலும், ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து பையிங் சைடு போகலாம். லோ பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லிங்க்கு நீங்கள் தாராளமாக போகலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் as long இன்றைக்கி வந்துட்டு ரெண்டுமே வந்து மிஸ்மேட்ச் ஆனதுனால நிஃப்டி ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் மூவ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி இதுக்கோட ஆப்போசிட்டில் நல்ல ஹை க்ரோத்தில் மேலே போச்சு. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸில் வந்து செக் பண்ண பார்க்க சொல்ல ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த இதில் ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்துருக்கு. இந்த கேண்டிலுக்கு அப்புறமா வந்துருக்கு. ஸோ வித் வால்யூமோட இருக்குது. ஸோ உங்களுக்கு பவுன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு செட்டப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இது ப்ரைஸ் ஆக்ஷன் படி கீழே வந்துச்சுன்னா இந்த பவுன்ஸில் வந்து பிக்கப் மேலே போகிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பவுன்ஸ் இருக்குது. கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 51,520 அந்த ரேஞ்சில். இப்போ வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஒரு ரெசிஸ்டன்ட் படி
ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பவுன்ஸுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். 52,500 பவுன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்னை மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகி மறுபடியும் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய மறுபடியும் ஒரு இந்த ஹையை மறுபடியும் 53,000 டேக் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போக ட்ரை பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலில் அபவ் 5 EMIக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு, ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இட் வில் பி a குட் ரெகவரி அன்டில் இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. இங்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 53,000 மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரீடச் பண்ணுறது. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன். ஃபஸ்ட் 5 மினிட்ஸில் உங்களுக்கு டார்கெட்டான இதை தொட்டுட்டு மறுபடியும் மேலே பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பையிங் ஜோனாக இது கண்டிப்பாக இருக்கும். 52,500 ஒரு பையிங் ஜோனாக வச்சுக்கலாம். இது வந்து இந்த 52 ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த 52,700ன்றது உங்களுக்கு ஒரு ஓப்பனிங்கான ப்ரைஸ். ஆக்சுவலாக இந்த ஓப்பனிங்கை பொறுத்து தான் நம்ம இது ஒரு சப்போர்ட், ஒன் டைம் சப்போர்ட் அடிச்சு செகண்ட் டைம் சப்போர்ட் எடுக்குமா தெரியல, சான்சஸ் வருது. ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பையிங் சைடையே நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ இன்றைக்கி எப்படி அதை வந்துட்டு அப்படின்றத பார்த்துங்க மறுபடியும் ஒரு வாட்டி. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போக ட்ரை பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸில் ஒரு நல்ல கேண்டில் வித் வால்யூம் இருந்துச்சுன்னா நீங்கள் பையிங் சைட் ட்ராவல் பண்ணலாம். ஒரு சினாரியோ. செகண்ட், இந்த லைனை ப்ரீச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லில் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். இந்த இடத்துல ஆனால் சப்போர்ட் இருக்குது. இதுதான் டார்கெட் ஆக்சுவலாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல எப்படி நடக்குது, கீழே போகிற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கா, இல்லை வந்துட்டு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகுதா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ண வேண்டிய இடம். ஓகேங்களா? சப்போஸ் ஹியூஜ் கேப் அப் ஓப்பனிங் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 15 மினிட்ஸில் வந்துட்டு மார்க்கெட்டு எந்த சைடு போகுது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணலாம். பட் பெட்டர் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கனாலே பையிங் செட்டப்புக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எப்போது வந்து பையிங் செட்டப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்றதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் மோஸ்ட்லி நாளைக்கு ஒரு வால்டிலிட்டி கேண்டிலுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஓப்பனிங் வந்துட்டு டவுன் சைட் போயிட்டு ஒரு விக் எடுத்துகிட்டு மறுபடியும் அப் சைடில் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகலாம். புல்லிஷாக இருக்குது சொல்லலாம். சப்போஸ் பேரிஷாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய இண்டிசிஷன் கேண்டில் வரலாம் நாளைக்கு. இந்த 2 கேண்டிலில் விக்குன்றது கண்டிப்பாக வர சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்துட்டு கேண்டில் வந்து இன்னைக்கு க்ளோசிங் வந்து அவே ஃப்ரம் த 5 மூவிங் ஆகிடுச்சு. ஸோ விக் இஸ் பாசிபிள். விக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்று கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்த தொட்டுட்டு மறுபடியும் பைபேக் ஆச்சுன்னா இந்த இடத்துல விக்குன்றது ஷுவராக வரும் இந்த கேண்டிலுக்கான. அதே மாதிரி இந்த இண்டிசிஷன் கேண்டில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் தொட்டுட்டு ப்ரீவியஸ் ஹையை 52, 53 தொட்டுட்டு மறுபடியும் சென்ட்ரலில் வந்து இப்படி க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா இண்டிசிஷன் கேண்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் இண்டிசிஷன் கேண்டில் வருதுன்னு சொல்லியிருந்தேன்னா, ஒரு
ஏஎம்ஐ 5 ஏஎம்ஐக்கு அவேல ஒரு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இட் ஹேஸ் டு கம் நியர் 5 ஏஎம்ஐ. ஸோ இந்த கேண்டில் வரலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் வரலாம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பையிங் இடத்துல, இந்த இடத்துலையும் கேப் அப் ஓப்பனிங் ஆச்சுன்னா இந்த இடத்துல பையிங்க்கான சினாரியாவும் சான்சஸ் ஆர் ஹை. இந்த 2 இடத்துல உங்களுக்கு பையிங்க்கான சான்சஸ் இருக்குது. செல்லிங் மோஸ்ட்லி நாளைக்கு வந்துட்டு ரொம்ப இந்த இடத்த ப்ரீச் பண்ணால் மட்டும் 52,500 ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் நடக்கும் தவிர்த்து அது ஒரு 5 EMA வந்துட்டு ப்ரீச் பண்ண கேண்டலாக நாளைக்கு வரும். சப்போஸ் வந்துட்டு இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி கீழே போச்சுன்னா ஈவினிங்க்குள்ள, ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு ஒரு இன்டிசிஷன் கேண்டலும் ஒரு விக்குள்ள பெரிய க்ரீன் கேண்டலும் நடக்கலாம் அப்படின்ற சினாரியோவில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் நாளைக்கு. நாங்கள் என்னோட வியூன்றது இதுதான். ஸோ இந்த டைப் ஆஃப் வியூ நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். எந்த ட்ரேடுமே ரிஸ்க் ரிவார்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. ஹரிபேரியில் என்ட்ரி ஆகாதீங்க விக்கெட்டில். ஒரு கிளியர் கட் பேங்க் நிஃப்டினா அதுக்கான கிளியர் கட்டு உங்களுக்கு வியூ தெரிஞ்சுக்கணும். ஓப்பனிங் இங்கே மார்னிங் 9:12 உங்களுக்கு ஓப்பனிங் தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் ட்ரேடுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாக இருங்க. ஸோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேடு நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். 9:15 to 9:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸை வந்துட்டு ஜஸ்ட் அனலைசேஷனுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் மறுபடியும் ஒரு புது செட்டப்பை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டைப் ஆஃப் எல்லாமே என்னோட மோட்டிவேஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் ஓகே.